சில ஆன்மீக குறிப்புகள். உடுத்திய பழைய துணிகளின் வீட்டின் கதவுகளின் மீது போடக்கூடாது. உடம்பிலிருந்து உதிர்ந்த மயிரையும் வெட்டிய நகத்தையும் வீட்டில் வைக்கக்கூடாது. உடனே வெளியே எறிந்துவிட வேண்டும். ஒரே சமயத்தில் 2 கைகளாலும் தலையை சொரியக்கூடாது. திருமணம் போன்ற மங்கள நிகழ்ச்சிக்கு சென்று வந்தவுடன் குளிக்கக்கூடாது. சாப்பிடும் அன்னத்தை உருண்டையாக உருட்டி சாப்பிடக்கூடாது. ஈரத்துணியை உடுத்திக்கொண்டு உணவு அருந்தக்கூடாது. தாய் தந்தை உள்ளவர்கள் ஒருபோதும் வெள்ளிக்கிழமை அன்று சவரம் செய்து கொள்ளக்கூடாது. 2 கன்னங்களிலும் கைகளை வைத்துக்கொண்டு நிற்பதோ உட்கார்ந்து கொள்வதோ கூடாது. பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது: மஞ்சள் நூல் கயிற்றில் மட்டுமே திருமாங்கல்யத்தை கோர்த்து அணிந்து கொள்ள வேண்டும். பெண்கள் கோவிலில் அங்கப்பிரதட்சணம் செய்யக்கூடாது. பெண்களின் முந்தானை எப்போதும் தொங்கவிட்டு நடக்கக்கூடாது. கோவில்களில் பிரசாதமாக தரப்படும் துளசியை தலையில் வைத்து கொள்ளக்கூடாது. கோவிலில் தெய்வத்தை வணங்கும்போது பின்னங்கால்கள் 2ஐயும் சேர்த்து கொண்டு நெற்றி தரையில் படுமாறு முன்னெற்றி தரையில் படுமாறு மண்டியிட்டு வணங்க வேண்டும். தலை குளிக்கும்போது சுமங்கலி பெண்கள் சிறிது மஞ்சளை உரைத்து முகத்தில் பூசிக்கொண்டு பிறகு குளிக்க வேண்டும். கோலம் இடும்போது தெற்கே பார்த்து நின்று கொண்டு கோலம் இடக்கூடாது. திருமணமான பெண்கள் ஒரே ஒரு விரலில் மட்டுமே மெட்டி அணிய வேண்டும். ஒரே காலில் 2, 3 அணியக்கூடாது. அணிவதால் ஆரோக்கியம், கணவனின் வளர்ச்சி பாதிப்பு அடையும். கர்ப்பமான பெண்கள் உக்கிர தேவதைகள் இருக்கும் கோவிலுக்கு போகக்கூடாது. பெண்கள் கிழக்கு திசையை நோக்கி குங்குமத்தை 2 புருவ மத்தியிலும் உச்சந்தலையிலும் இட்டுக்கொள்ள வேண்டும். திருமணம் ஆகாதவர்கள் உச்சந்தலையில் இட்டுக்கொள்ளக்கூடாது. அமாவாசை திவசம் ஆகிய நாட்களில் வாசலில் கோலம் போடக்கூடாது.